வெல்கம் டு ஸ்கேன் அண்ட் லேர்ன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன், அதோட காம்போசிஷன், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். போனுங்கிறது கனெக்டிவ் டிஷ்யூவோட ஒரு டைப்பு. நம்ம பாடிக்கு மெயின் சப்போர்ட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுது. போனில் இருக்க இன்ஆர்கானிக் கால்சியம் சால்ட்டு தான் அந்த போனை ஹார்டாகவும் ரிஜிடாகவும் வச்சுருக்கு. நம்ம ஹியூமன் அடல்ட்டில் எவ்வளோ போன் இருக்குன்னா 206 போன்ஸ் இருக்கும். நம்ம போனை பற்றி சயின்டிஃபிக்காக படிக்கிறது தான் நம்ம ஆஸ்ட்ரியாலஜின்னு சொல்லுவோம். அடுத்தது கிராஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃபிஃபைசிஸ். எஃபிஃபைசிஸ்னால் என்னென்னா போனோட எண்டை தான் நம்ம எஃபிஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம். டயாஃபைசிஸ்னால் என்னென்னா போனோட சென்ட்ரல் பார்ட்டை டயாஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது மெட்டாஃபைசிஸ். மெட்டாஃபைசிஸ்னால் எஃபிஃபைசிஸ்க்கும் டயாஃபைசிஸ்க்கும் நடுவில் இருக்கிற பார்ட்டை நம்ம மெட்டாஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம். எஃபிஃபைசியல் லைன்னா என்னென்னா எந்த இடத்துல போன் க்ரோவ் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம எஃபிஃபைசியல் லைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பெரிஸ்டோனியம். பெரிஸ்டோனியம்னா நம்ம அந்த இடம் டஃப்பாகவும் போனை கவர் பண்ணியிருக்க ஏரியாவை தான் பெரிஸ்டோனியம்னு சொல்லுவோம். இதில் பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் இருக்கும். மெடுலரி கேவிட்டினா நடு பார்ட் இருக்குல்ல, அந்த டயாஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பார்ட்டை ஒரு கேவிட்டி இருக்கும். அதை நம்ம மெடுலரி கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எண்டோஸ்டீனியம். அந்த கேவிட்டியை லைன் பண்ணியிருக்கிறது எண்டோஸ்டீனியம். காம்பேக்ட் போன்னா என்னென்னா நம்ம டிஷ்யூஸ்லேயே பார்த்துருக்கோம். டிஷ்யூஸோட டைப்ஸ்லேயே ஹார்டாக ஸ்மூத் லேயராக இருக்கும். அதை சுற்றி உள்ள டிஷ்யூ ப்ரொடெக்ட் பண்ணுறதா நம்ம காம்பேக்ட் போன்னு சொல்கிறோம். ஸ்பாஞ்சி போன்னா என்னென்னா போரஸாகவும் ஹனி கோம்டு மெட்டீரியல் நம்ம போனுக்கு உள்ளே இருக்கும். அதை நம்ம ஸ்பாஞ்சி போன்னு சொல்லுவோம். போன் மேரோன்னா என்னென்னா அந்த மெடுலரி கேவிட்டி ஒரு ஹைலி வாஸ்குலேட்டட் டிஷ்யூவால் ஃபில் ஆகிருக்கும். அதை நம்ம போன் மேரோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் போன்ஸ் பற்றி பார்க்கலாம். போன்ஸ் செல்லாலையும் இன்டர் செல்லார் மேட்ரிக்ஸாலையும் மேடாயிருக்கு. செல்லுலார் காம்பவுண்ட் 2% இருக்குது. மேட்ரிக்ஸில் ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் 40%னாலையும் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் 60%ஆலையும் மேடாயிருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ்க்குறது எக்ஸ்ட்ரா செல்லார் காம்போனன்ட்டு. இது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் மேடாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்டில் என்ன இருக்குன்னா கொலாஜன் இருக்கும். அதோட ஸ்மால் அமௌண்ட்டாக புரோட்டியோகிளைகான்ஸும் கிளைக்கோப்ரோட்டீன்ஸும் இருக்கும். இன்ஆர்கானிக்கில் என்னென்ன இருக்குன்னா கால்சியமும் பாஸ்பேட்டும் இருக்கும். இந்த மினரல் தான் என்ன பண்ணுதுன்னா போனை நம்மளுக்கு ஹார்டாகவும் ரிஜிடாகவும் வச்சுருக்குது. நெக்ஸ்ட்டு செல்லுலார் காம்பவுண்ட் பற்றி பார்க்கலாம். செல்லுலார் காம்பவுண்டில் 4 இருக்குது. ஆஸ்ட்ரியோபிளாஸ்ட், ஆஸ்ட்ரியோசைட்ஸ், ஆஸ்ட்ரியோகிளாஸ்ட், ஆஸ்ட்ரியோப்ரோஜெனிட்டார் செல்ஸு. ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரியோபிளாஸ்ட் பற்றி பார்க்கலாம். இது ஒரு லார்ஜ் பேசோஃபிலிக் செல்ஸ் ரவுண்டாக இருக்கும். அதே மாதிரி சென்டரில் பேஸ் ஆகிருக்கும். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னா போன் மேலோவில் இருக்க ஆஸ்ட்ரியோஜெனிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து ஆர்ஜினேட் ஆகுது. அடுத்தது ஆஸ்ட்ரியோசைட்ஸ். ஒரு மெச்சூரான ஆஸ்ட்ரியோபிளாஸ்ட் செல்ஸை தான் நம்ம ஆஸ்ட்ரியோசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு லார்ஜ் செல்லாக இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ்லாம் என்ன ஆகும்னா அட்ஜசன்ஸ் பக்கத்தில் இருக்க செல்லோட இன்டர் கனெக்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரியோகிளாஸ்ட். ஆஸ்ட்ரியோகிளாஸ்ட்னால் இதில் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். அதான் மல்டி நியூக்ளியேட்டட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஈஸ்னோஃபிலிக் சைட்டோபிளாசஸோட இருக்கும். இது எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம போன் மேரோவில் இருக்கிற மோனோசைட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரியோப்ரோஜெனிட்டார் செல்ஸு. இது எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம எம்ப்ரானிக் டெவலப் ஆகும் போதே மீசோகைமன் செல்ஸ்லேருந்து இது டெவலப் ஆகுது. இது ஒரு ஸ்டெம் செல்ஸ் தான். இது எதுக்காக இருக்குன்னா போன் க்ரோத்துக்காகவும் ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் இந்த செல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா போன் தான் நம்மளுக்கு பாடிக்கு சப்போர்ட்டையும் ஸ்ட்ரக்சரையும் கொடுக்குது. நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹார்ட்டு, லங்ஸ் அண்ட் பிரெயினை இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுது. கால்சியம், பாஸ்பேட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபேட்டையும் போனுக்கு அடியில் ஸ்டோர் பண்ணுறோம். அதான் அடிப்போசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். போன் தான் ரெட் பிளட் செல்ஸு, WBC, பிளேட்லெட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட ப்ராசஸ் தான் ஹேமட்டோபோயாசிஸ்ன்னு சொல்கிறோம். போன்ஸ் தான் மசில்ஸுக்கு லிவரை ஆக்ட் பண்ணுது. நம்ம பாடியை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்ஸ் பற்றி பார்க்கலாம். போன்ஸ் 6 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதோட ஷேப்பை பொறுத்து லாங் போன், ஷார்ட் போன், ஃப்ளாட் போன், இர்ரெகுலர் போன், நிமாட்டிக் போன், செசமாய்ட் போன். ஃபஸ்ட்டு லாங் போன் பார்க்கலாம். லாங் போன் அந்த பிரெத்தோட அதோட லென்த்து அதிகமாக இருக்கும். இதில் 3 பார்ட் இருக்கும். அப்பர் எண்டு, மிடில் ஷாஃப்ட், லோயர் எண்டுன்னு 3 பார்ட் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம லிம்ஸ்னால்
லிம்ஸோட போன்ஸ் எல்லாம் வந்து நம்ம லாங் போன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். என்னென்னா ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, ஃபீமர், டிபியா, ஃபிபுலா எல்லாமே வந்து லாங் போனோட எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் போன். ஷார்ட் போன்ஸ் வந்து கியூபிக்கல் ஷேப்பாக இருக்கும், ஸ்மால் இன் ஷேப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் கார்பல் அண்ட் டார்சல் போன்ஸ் சொல்லலாம். நம்ம இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் கியூபிக்கல் ஷேப்பாக இருக்கும், அதே மாதிரி ஸ்மாலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் போன். ஃப்ளாட் போன் வந்து எக்ஸ்பேண்டடாகவும் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பெரைட்டல் போன்ஸ், ரிப்ஸு, ஸ்டெர்னம், ஸ்கேப்புலா, ஃப்ரான்டல் போன். நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் போன். இர்ரெகுலர்னால அந்த பேர்லேயே இருக்குது, நம்மளுக்கு வந்து போன்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும் அதோட ஷேப்பில். எக்ஸாம்பிள் வெர்டெப்ரே, ஹிப் போன், ஸ்பீனாய்டு அண்ட் மேக்ஸில்லா. நெக்ஸ்ட் வந்து நியூமேட்டிக் போனுங்கிறது இர்ரெகுலர் போனோட ஒரு டைப் தான். இதில் வந்து ஏர்ஃபில்டு கேவிட்டிஸ் வந்து இருக்கிறதுனால நியூமேட்டிக் போன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸில்லா, ஸ்பீனாய்டு, எத்தமாய்டு, ஃப்ரான்டல். நெக்ஸ்ட் வந்து செசமாய்டு போன். இந்த போன் வந்து டெண்டான் இந்த மசிலாக வந்து டெவலப் ஆகிறதுனால இது வந்து செசமாய்டு போன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பெட்டலா, பிசிஃபார்ம், அப்புறம் வந்து ஃப்ளாபெல்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.